முக்கிய செய்தி தாவேகா தலைவர் விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை வீட்டில் விஜயுடன் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தற்போது அமல்படுத்தியதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காகவும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் தனியார் ஏஜென்சி மூலம் நியமிக்கப்பட்டு அவருக்கு பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பவுன்சர்களால் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு விஜய் தேர்தலான விமர்சனங்களும் அதே போன்று பல இடங்களில் பிரச்சனைகள் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள், ரசிகர் என பலரும் பவுன்சர்களால் தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு கூட தமிழக வெற்றி கழக சார்பில் யுத்தர் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொள்ள வந்த போது கூட இந்த நிகழ்ச்சியில் அழைக்கப்பட்டிருந்த முஸ்லீம் பவுன்சர்களாலும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பவுன்சர்கள் மீதான பிரச்சனைகள் சில மாதங்களாக விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொடுத்து வந்த நிலையில தற்போது அது எதிரொலியாகவே அவருக்கு என்பது ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. பொதுவாக நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், தொழிலதிபர்கள், விஐபிக்கள் உள்ளிட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அதை மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்திற்கு உளவுத்துறை அனுப்பி வைக்கும். அதன் அறிக்கையின்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது மத்திய அரசு. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய சிறப்பு காவல்படை சிஆர்பிஎஃப் வீரர்கள் அடங்கிய ஒய் பிரிவு பாதுகாப்பு தற்போது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு 3 ஷிப்டுகளாக பாதுகாப்பு என்பது கொடுக்கப்படும் மற்றும் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் விஜய் வீட்டு வளாகத்திலும் இருப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது துப்பாக்கி ஏந்திய 8 முதல் 11 கமாண்டர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் விஜய் எங்கு சென்றாலும் அவருடன் இந்த பாதுகாப்பு தொடரும் என்றும், தமிழகத்தை தவிர்த்து வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றால் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது கொடுக்கப்படாது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் சென்றாலும் கூட இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது கொடுக்கப்படும் என்பது குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.